உங்க யோசனைக்கு ஒரு கேள்வி. இறைவனை எவ்வளவோ பிரார்த்திக்கிறோம், நேர்மையா, சின்சியரா, முழு நம்பிக்கையோட. இந்த பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை வச்சு நம்ம பிரார்த்திக்கிறோம், இயற்கையின் மீது நம்பிக்கை வச்சு நம்ம பிரார்த்திக்கிறோம். இது எதையுமே நம்பலனா, நம்மளை நம்பி, நம்மளுடைய தன்னம்பிக்கையை நம்பி, நம்மளுடைய திறமைகளை நம்பி, இன்னும் நம்ம சுற்றி உள்ள நல்ல நண்பர்கள், உறவுகளை நம்பி நம்ம ஏகப்பட்ட விஷயம், ஏகப்பட்ட எண்ணெய்களை தடவிக்கிட்டு உருள்றோம். ஆனால் எதுவுமே ஒட்ட மாட்டேன்னுது. நான் சில பேருக்கு எஃபர்ட்லெஸ்ஸாக எதுவுமே பண்ணலன்னா கூட அவங்கள நோக்கி வெற்றிகள் குவிந்த வண்ணம், சந்தோஷங்கள் குவிந்த வண்ணம், பணங்க அவரோட தலைமையில மலை போல கொட்டுறது மாதிரி, இந்த மாதிரியும் காட்சிகள் நடக்குது. இப்போ இந்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் நல்லது நடக்குதானா? இல்லை, எல்லா மதத்தை சேர்ந்தவங்களுக்கும் நல்லது நடக்குது. இந்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் எவ்வளோ பிரார்த்திச்சாலும் கிடைக்க மாட்டேங்குதுன்னா அதுவும் எல்லா மதத்தை சேர்ந்தவங்களுக்கு இருக்கு. இப்போ இங்கே அடிப்படையில் என்ன விஷயம் தப்பா இருக்கு, என்ன விஷயம் கரெக்டா இருக்கு? இப்போ நான் நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்கை நிறைய பேருக்கு சொல்லி அதில் சில பேருக்கு நடந்திருக்கு, அப்போ பல பேருக்கு நடக்கலை. இதுக்கு என்ன காரணம்? இதை பற்றியும் நிறைய விஷயங்கள் அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு மிகப்பெரிய தெளிவு. உங்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, அப்போ இதெல்லாம் சரி பண்ணிட்டா கண்டிப்பா நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும். அப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்லயும் சரி, மற்ற விஷயங்கள்லயும் சரி, இது எதுலையுமே நம்பிக்கை இல்லைனாலும் சரி, நீங்க வெற்றி பெற வைக்கிறதுக்கான ஒரு உணர்வு, ஒரு எனர்ஜியை இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும். இதை சின்சியரா, நம்பிக்கையோட முழுதுமா பாருங்க. 1க்கு 2 முறை பாருங்க. புரியலன்னா புரியாத விஷயங்களை கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அதுக்கான விளக்கத்தை நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்றேன். ஆனா இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா லைஃப்ல பெரிய சேஞ்ச், பெரிய மிராக்கிள்ஸ் உங்களுக்கு நடக்கும். சரி, இப்போ எங்கேருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய நண்பரை விட நண்பி, ஒரு லேடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சிங்கிள் உமன், அவங்க ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருந்தாங்க. அதில் சொற்ப வருமானம் அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்தது. அது அவங்க குடும்பம் நடத்துறதுக்கு மிக சரியா இருந்தது, அவங்க பசங்களை படிக்க வைக்கிறதுக்கும். அப்போ அவங்க அந்த வேலைக்கு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போகணும், அது கஷ்டமா இருக்கு பஸ் ட்ரெயினில் போகிறது அப்படின்றதுனால ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு 2 வீலர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு 2 வீலரை அவங்க டியூவில் போட்டு, தவணை முறையில் போட்டு அவங்க வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான தவணையை அவங்களால ஒரு 4-5 மாதத்துக்கு அப்புறம் கட்ட முடியல. ஒரு மாதம் தவறி போகிறது. அப்போ அந்த பணம் கொடுத்தவர்கள் அவரை நெருக்குறாங்க. அடுத்த தவணையில இதை சேர்த்து நீங்க ஒன்னா கட்டலைன்னா உங்க 2 வீலரை, உங்க இருசக்கர வாகனத்தை நாங்க தூக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது இல்லைன்னா ரொம்ப சிரமம் இவங்க வேலைக்கு போறது. அதுதான் ரொம்ப பிரயோஜனமா, உபயோககரமா அவங்களுக்கு இருக்குது. அப்படின்றனால அந்த டியூ டேட்டும் வந்துருச்சு. அதுக்கு முதல் நாள் அவங்கள நான் மீட் பண்றேன். ரொம்ப சோகத்துல இருக்காங்க. என்னன்னு கேட்கும்போது இந்த கதையெல்லாம் சொல்றாங்க. அப்ப நான் அவங்க கிட்ட சொல்றேன், ஒரு சின்ன டெக்னிக் செஞ்சு பாருங்களேன், நடந்தாலும் நடக்கலாம், செஞ்சு பாருங்க, காசு பணம் எதுவுமே செலவு கிடையாது அப்படின்னும் போது அவங்க என்னன்னு கேட்குறாங்க. விடியங்காத்தால 3 மணிக்கு எந்திரிங்க, இல்லைன்னா அலாரம் வச்சு கூட எந்திரிங்க. எழுந்து நான் சொல்ற ஒரு காரியத்தை பண்ணுங்க. எழுந்து உட்கார்ந்து நீங்க கண்ணை மூடிக்கிட்டு உங்க மேல, தலை மேல பணமா கொட்டுற மாதிரியும் அதை நீங்க ரசிச்சு என்ஜாய் பண்ணி ஒரு டான்ஸ் ஆடுறதோ, சிரிக்கிறதோ, ரொம்ப சந்தோஷத்தினோட உச்சத்துல இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கங்க. உங்க மேல, இல்லை நீங்க ஒரு கூட்டத்துக்கு நடுவில் இருக்கீங்கன்னா உங்க மேல மட்டும் மழை பெய்யுற மாதிரி, அந்த பணம் அப்படியே கொட்டுற மாதிரி ஒரு இமேஜினேஷன், இதை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னேன். அவ்வளவுதான். அவங்க என்னை பார்த்த பார்வை இப்போ நான் இருக்கிற சூழ்நிலையில யார் எது சொன்னாலும் நான் நம்பக்கூடிய சூழல் இருக்கனால நீ இதை சொல்ற அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் அதுல இருந்தது. பட் என்ன நடந்ததுன்னா, அவங்க மறுநாள் காலையில எந்திரிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு பூரா அவங்களுக்கு தூக்கம் இல்லை. ஏன்னா நாளைக்கு என்னோட இருசக்கர வாகனம் என்கிட்ட இருக்காது, என்கிட்ட அதை கட்டுறதுக்கான அந்த 2 டியூ கட்டுறதுக்கான பணம் என்கிட்ட இல்லை. கேட்கறவங்ககிட்ட எல்லாம் கேட்டு பார்த்தாச்சு, எவ்வளோ முயற்சி பண்ணியாச்சு. அவங்க கிட்ட சுத்தமா பணம் வருவதற்கான வாய்ப்புகள் 0% ப்ராபபிலிட்டி, வாய்ப்புகளே கிடையாது. ஸோ எப்படியும் நாளைக்கு போயிடணும் போது அதுக்கப்புறம் எப்படி பண்ண போறோம், எப்படி சமாளிக்க போறோம்னு இரவு பூரா தூக்கம் இல்லை. அப்படியே கண் அசரும் போது திடீர்னு முழிப்பு வருது. பார்த்தா மணி 3. அப்போ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆச்சரியம் என்னன்னா, இரவு பூரா தூக்கம் இல்லை, இப்போதான் கண் அசந்தேன், தூக்கம் இழுத்துட்டு போற நேரத்துக்கு எனக்கு 3 மணிக்கு முழிப்பு வர வேண்டிய அவசியம் என்னன்னு. இப்போ அதை அவங்க பெருசா எடுத்துக்கல. அப்போ அவங்களுக்கு ஞாபகம் வந்தது நான் சொன்ன அந்த விஷயங்கள். அவங்க சரி தூக்கமும் வரல, இது செஞ்சா என்ன அப்படின்ற எண்ணத்துல பண்ணாங்களா,
இல்ல விரக்தியினோட உச்சத்துல சில பேருக்கு அதுவே வந்து தன்னை பார்த்து தனக்கே ஒரு சிரிப்பு, ஒரு ஒரு மாதிரியான மனநிலை இருக்கு இல்லையா? அந்த மனநிலையில அவங்க கண்ணை மூடி உட்காந்து அந்த பணம் கொட்டுற மாதிரியும் அவங்க அதை காமெடியா நினைச்சு சிரிச்சுக்கிறாங்க. என் நிலைமை எப்படி இருக்கு பார், இந்த பணம் வந்து கொட்டுற மாதிரி நான் வந்து கற்பனை பண்ண வேண்டிய ஒரு நிலையில இருக்கேன் அப்படின்னு நினைச்சாங்களோ ஏதோ ஒன்று அவங்க நல்லா வந்து சந்தோஷமா சிரிச்சு அந்த இமேஜினேஷன்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு போறாங்க. அன்றைக்கு பணி முடிந்து அவங்க வரும்போது அவங்களோட வண்டி வந்து அவங்க கிட்ட இருந்து எடுத்து விடப்படும் ஒரு நேரம் வந்து குறிக்கப்பட்டிருக்கு. இப்போ அவங்க ஆபீஸ்ல இருந்து கிளம்பும் போது ரிசப்ஷன்ல அவங்கள கூப்பிடுறாங்க, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அவங்கள கூப்பிடுறாங்கன்னு. அவங்க போகும்போது அங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, உங்களுடைய வேலைக்கான இன்கிரிமெண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, பதவி உயர்வும் அதற்கான ஊதிய உயர்வும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது போன மாசமே உங்களுக்கு கொடுத்தாச்சு. ஆனா பணப்பற்றாக்குறையின் காரணமா அதை போன மாசம் வந்து எங்களால கொடுக்க முடியல. இப்பதான் அந்த ஃபண்ட் வந்திருக்கனால பாஸ் வந்து அதுல குறிப்பிட்ட சில ஊழியர்களுக்கு வந்து அதை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுல நீங்களும் ஒருத்தர், இந்தாங்க போன மாச கணக்குல இருந்து உங்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் அதுக்கான ஆர்டரும் அதுக்கான பணமும் இந்த கவர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதை வாங்கி அவங்க பிரிச்சு பார்த்து அந்த பணத்தை எண்ணும் போது அந்த பணம் எவ்வளவு இருந்ததுன்னா அவங்க எவ்வளவு டியூ கட்டணுமோ அந்த பணம் சரியாக அந்த கவரில் இருந்தது. இது வந்து அவங்க இந்த கதையெல்லாம் அவங்க அப்புறமா என்கிட்ட சொல்லும் போதுதான் எனக்கு தெரிஞ்சுது. அப்போ அவங்க அந்த டியூவை வந்து கட்டிட்டாங்க. சரி, இப்ப இது காக்கா உட்கார பணம் பழம் உழுந்த கதையா? அவங்களுக்கு மட்டும் அது நடக்கல, மேலும் சில ஊழியர்களுக்கும் நடந்தது. அப்ப இவங்க இமேஜின் பண்ணனால அவங்களுக்கும் நல்லது நடந்ததா? இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ சரி சார், 3 மணிக்கு எந்திரிக்கணும், இமேஜினேஷன் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணா பணம் கொட்டுமா அப்படின்னா, இப்படித்தான் நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு கணக்கா வந்து டக்கு டக்குன்னு இது பண்ணா இது கிடைக்குமா, இது பண்ணா இது கிடைக்குமா, சிம்பிள் பண்ணி எனக்கு சொல்லுங்க, ரொம்ப வளன்னு ரொம்ப பெருசாலாம் எதுவுமே வந்து அதுக்கு நேரமும் இல்லை, அதுக்கு காலம் இல்லை, டக்கு டக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான விஷயம் இது இல்லை. அந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு எதுவும் நடப்பதும் இல்லை. இப்போ இந்த மாதிரி 3 மணிக்கு எழுந்துச்சு நீங்கள் இது பண்ணீங்கன்னா நடக்குமானா, சிலரது வாழ்க்கையில் அது நடக்கும், பலரது வாழ்க்கையில் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ஏன் இது நடக்குது, ஏன் அது நடக்கலை அப்படின்றதுக்கான பல ரகசியங்கள், குட்டி குட்டி ரகசியங்களை உள்ளடக்கி ஒரு பெரிய பிரபஞ்ச ரகசியத்தை உடைச்சு இந்த வீடியோவில் சொல்ல ட்ரை பண்ண போகிறோம். இது எந்த அளவுக்கு இந்த வீடியோ லென்த்தாக போகும்னு எனக்கு தெரியாது, முழுக்க சொல்லி முடிக்க முடியுமான்னு தெரியாது. இல்லைன்னா இதை பிரேக் பண்ணிட்டு அடுத்தடுத்த பார்ட்டை வந்து நம்ம இதை பேசுவோம். சரி, இப்போ நம்ம இந்த கதையெல்லாம் இது ஒரு நிஜமான சம்பவம். இந்த சம்பவத்தில் நம்ம சொன்ன விஷயத்த நீங்கள் நாளையிலேருந்தே செய்ய ஆரம்பிங்க. அது கூடவே இன்னொரு சில விஷயங்களையும் நீங்கள் கற்றுக்க வேண்டி வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதில் 3 மந்திரங்கள். ஃபர்ஸ்ட் பிரபஞ்ச ரகசியம், அதில் 3 மந்திரங்கள். இதை வந்து வாழ்க்கையில் என்னைக்குமே மறந்துடாதீங்க. உங்கள் குழந்தைகளுக்கும் இதை சொல்லி கொடுங்க, இல்லைன்னா இந்த வீடியோவை பார்க்க வைங்க. என்ன அந்த விஷயம் ஆங்கிலத்தில் சொல்கிறேன், அப்புறம் அதையே தமிழ்லையும் சொல்கிறேன். டூ திங்ஸ் டிஃபரெண்ட்லி, see திங்ஸ் டிஃபரெண்ட்லி, திங்க் அபவுட் திங்ஸ் டிஃபரெண்ட்லி. அவ்வளோதாங்க இந்த 3 மந்திரம். ரொம்ப சிம்பிளாக தெரியும், ஆனால் ஆழ்ந்து சிந்திக்கும் போது நிறைய விஷயங்கள் உங்கள் மூளையில் வரும். இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு சின்ன வந்து ஒரு அறிவு தெளிவுன்ற ஒரு கங்கை பற்ற வைக்க ட்ரை பண்ணுறேன். இதை ஊதி 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 பெருசாக்கி பெரிய ஆற்றலாக மாற்ற வேண்டியது உங்கள் அத்தனை பேருடைய கரங்கள்லையும் சிந்தனைகள்லையும் இருக்குது. ஒவ்வொருத்தரோட சிந்தனைக்கும் ஒரு ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு ஒரு விஷயம் கிடைக்கும். ஸோ நான் அதனோட கோர் விஷயத்தை மட்டும்தான் இப்போ நான் இங்கே எடுத்து வைக்க போகிறேன். அப்போது டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி, வித்தியாசமாக காரியங்களை பண்ணுங்க. அதாவது நீங்கள் செய்கிற காரியத்தையே வித்தியாசமாக பண்ணுங்க. வித்தியாசமாக காரியம் பண்ணணும் அவசியம் இல்லை, செய்கின்ற வேலையே அதில் லைட்டாக வித்தியாசம் காட்ட ட்ரை பண்ணுங்க. அப்புறம் see things differently, நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வை, எந்த ஒரு விஷயத்தை பற்றியும், எந்த ஒரு நபரை பற்றியும், ஒரு செயலை பற்றியும், ஒரு சிந்தனை பற்றியும், எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வையை மாற்றி பார்க்க ஆரம்பிங்க. இதுக்காரும் இவர் இப்படித்தான் பார்ப்பாரு, இப்படித்தான் யோசிப்பாருன்னு மற்றவங்க நம்மளை பற்றி சொல்கிற அளவுக்கு இருக்கிறோம் இல்லையா, அந்த பார்வையை மாற்றுறது. அப்போது நம்ம எப்படி அதை வேறு கோணத்துலேருந்து இந்த விஷயங்களை வந்து பார்க்குறோம் அப்படின்னு. அதே மாதிரி திங்க் அபவுட் திங்ஸ் டிஃபரெண்ட்லி, எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் இதுவரை நம்ம எப்படி யோசிப்போமோ அதுலேருந்து மாற்றி வேறு கோணத்தில் அதை யோசிப்பது அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ சிம்பிளாக நான் ஒரு சின்ன ஒரு விஷயம், இது வந்து ரொம்ப ரொம்ப ஹையர் லெவல் சைக்காலஜி சம்மந்தப்பட்டது அப்படின்றதுனால ரொம்ப ராவாக நம்ம அதுக்கு அணுகாமல் கொஞ்சம் அதை எளிமைப்படுத்தி சொல்கிறதுக்காக நிறைய விஷயங்களை நான் சம்பவங்களையும் விஷயங்களையும் எடுத்து லைஃப் விஷயங்களையும் கூட நான் சொல்லும்போது அது மட்டும்தான் அதுக்கு ரிலேட் அப்படின்னு நினச்சிக்காதீங்க, புரியறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நம்ம பல அறிவு தெளிவோடு இருக்கிறதா நம்ம நினச்சிக்கிறோம். நம்ம ஒரு விஷயத்த நம்புகிறோம் அப்படின்னா, ஆமாம் நான் நம்புகிறேன், இதில் என்ன டவுட்டு,
சரி, இப்போ தெருவில் வந்து ஒரு பெரிய 2 கொம்பு நட்டு அதில் வந்து ஒரு கயிறு கட்டி அது மேலே ஒருத்தன் வந்து நடக்கிறான். கையில் வந்து பேலன்சிங் அந்த கட்டை ஒன்று வச்சுக்கிட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கயிறு மேலே நடப்பாங்க இல்லையா, சர்க்கஸ்லையோ இல்லை ரோட்லேயோ கூட நீங்கள் பார்க்கலாம். இப்போ அவன் நடந்துட்டான். இப்போ அந்த கட்டையை போட்டுட்டு வெறும் காலோட நடக்கிறான். அப்பவும் வந்து அவனால் நடக்க முடியுது, நடந்துட்டான். இப்போ கண்ணில் ஒரு கருப்பு துணியை கட்டிக்கிட்டு இப்போ நடந்துட்டான். இப்போ அடுத்த முறை அவன் நடக்க போகிறான் அதே மாதிரி கண்ணை கட்டிட்டு. இப்போ அங்கே இருக்கிறவர் கேட்குறாரு, எல்லாரையும் கேட்குறாரு, அதே மாதிரி உங்களையும் கேட்குறாரு, இப்போ அவர் நடந்துருவாரா அப்படின்னு. அப்போ உங்களுடைய பதில் என்னவா இருக்கும், அனைவருடைய பதில் என்னவா இருக்கும்? ஆமாம், நடந்துருவாரு அப்படின்றதா தான் இருக்கும் இல்லையா. ஏன்னா அவர் செய்து காண்பித்து விட்டார் அதுக்கு முன்னாடி. அதனால அவரால் முடியும் அப்படின்ற விஷயம் நம்மளோட மூளையில் பதிவாயிருக்கு. அந்த டேட்டாவை எடுத்து சப்கான்ஷியஸ் மைண்டு, உங்களோட கான்சியஸ் மைண்டுக்கு, இதெல்லாம் டெக்னிக்கல் டேர்ம்லாம் அவனை ஆழ்நிலை மனது, உங்களுடைய விழிப்புணர்வு நிலை மனதுக்கு, அதாவது உங்களுக்கு உள்ளுக்குள்ள நிறைய விஷயம் என்ன சொல்லுதுன்னா அவரால் நடக்க முடியும். ரைட். இப்போ நாம் வந்து திருப்பியும் கேட்குறோம், இல்லை நடக்காமல் இருப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சமாவது இருக்கானா? இல்லவே இல்லை, அவர் கண்டிப்பாக நடந்துருவார், அதில் எனக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்குது, 100% நம்பிக்கை இருக்குது நம்ம சொல்லுவோமா? ரைட். இப்போ அவர் வந்து உங்களுடைய கை குழந்தை, நம்ம கையில் ஒரு கை குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கை குழந்தைய கொடுங்க, நான் கண்ணை கட்டிக்கிட்டு இந்த கயிறில் நான் நடக்க போகிறேன். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 அடி உயரத்தில் அது கட்டி இருக்குன்னு வச்சுங்க. கீழே எதுவுமே கிடையாது, வலையோ எதுவுமே கிடையாது, வெறும் தரை. இப்போ அந்த கை குழந்தையை கொடுங்க, நான் அதில் நடக்க போகிறேன் அப்படின்னா உங்களை எத்தனை பேர் கொடுப்பீங்க? 90% மேலே வந்து நீங்கள் தயங்குவீங்க, கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவீங்க. நான் ஏன்னு கேட்டால் அதுக்கான காரணத்தை நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஆனால் நீங்கள் கொடுக்க மாட்டீர்கள். இதற்கு காரணம் அவர் மீது நம்பிக்கை இல்லையா, இல்லை உங்கள் குழந்தை மீது வைத்திருக்கக்கூடிய பாசமா, இல்லை உங்களுக்கான கான்சியஸ்னஸ் என்ன உங்களுக்கு சொல்லி கொடுக்குது? நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை பற்றி நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கலாம். இந்த உதாரணத்தை நம்ம அடுத்தடுத்து நிறைய விஷயங்களுக்கு ரிலேட் பண்ண போகிறோம். இப்போதைக்கு இதை எடுத்து வைக்கிறேன். உங்களுக்கு 100% நம்பிக்கை இருந்த ஒரு விஷயம், ஆனால் அதில் உங்களுடைய விஷயம் ஒன்று சம்பந்தப்படும் போது, நீங்கள் பாதிக்கப்படலாம் என்ற ஒரு விஷயம் அதில் வந்து கலக்கப்படும் பொழுது நீங்க அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்ற ஒரு விஷயம். இதுதான் வந்து பாரடாக்ஸ் அப்படின்றாங்க. நாம நம்புறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம், ஒரு விஷயம் இப்படித்தான் நம்பிட்டு இருக்கிறோம், ஆனா உள்ளுக்குள்ள அது இல்லைன்ற விஷயம் தான் ட்ரூத். இப்ப இத அப்படியே கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம், இந்த விஷயத்துக்கு பின்னாடி வரலாம். இப்ப இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஒரு அழகான பென்ஸ் கார் ஒருத்தர் வந்து என்கிட்ட ஆர்கியூ பண்றாரு. இவ்வளவு பேசுறீங்களே சார், நீங்க எத்தனை கோடி சம்பாரிச்சிங்க, எனக்கு இவ்வளோலாம் விஷயம் தெரியாது, ஆனால் நான் பல கோடி சொத்துக்களுக்கு அதிபதி சம்பாரிச்சிட்டேன், அப்போ உங்களால் இவ்வளோ சிந்திச்சு இவ்வளோ பேசி என்ன சம்பாதிக்க முடிஞ்சுது அப்படின்னும் போது நான் அவருக்கு சொன்ன, பணம் என்பதுக்கான முக்கியத்துவம் நான் கொடுக்கறது இல்லை, அது சம்பாதிக்க தெரியாதவங்க இயலாதவர்கள் சொல்கிற வார்த்தை சார் அப்படின்றாரு. நான் சொல்கிறேன், எனக்கு என்ன பணம் தேவையோ அதை எப்படி வந்து வரவழைத்து கொள்ள முடியும் அப்படின்ற டெக்னிக் எனக்கு தெரியறதுனால அதை வந்து நான் தேடி போகணுன்ற அவசியம் இல்லை. ஒன்று வந்து நமக்கு கிடைக்கும் போதே சேர்த்து வச்சுக்கணும், பின்னாடி கிடைக்காமையும் போகுன்ற பயம் வாழ்க்கையின் மீது இருப்பவர்களுக்கு தான் பணத்தை தேடி ஓடுவாங்க அப்படின்ற நிறைய விஷயம் சொன்னால் கூட அவருக்கு புரியல. அவர் வந்து அந்த ஒரு எலைட் மென்டாலிட்டி அந்த ஒரு விஷயத்துல இருந்தே அவர் பேசிட்டு இருந்தாரு. அப்போ அவருடைய விலை உயர்ந்த பென்ஸ் கார் வந்து ஒரு மரத்தடியில் நிப்பாட்டப்பட்டிருக்கு. அதன் மீது ஒரு காக்கா வந்து எச்சம் போட்டுருது, அது வந்து அதை வந்து அழுக்கு பண்ணிடுது. அப்போ அவர் வந்து அவர் டிரைவர்கிட்ட திட்டி அதை சுத்தம் பண்ணிட்டு கல் எடுத்து அந்த காக்காய் அடிக்கிறாரு. அப்போ அவர் வந்து என்கிட்ட சொல்றாரு, பார்த்தீங்களா, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி காக்காய்க்கு தெரியுமா பென்ஸ் காரோட மகிமை. நான் விலை உயர்ந்த பென்ஸ் கார் எடுத்துட்டு வந்து நிறுத்தினா அதுக்கு அதனோட மகிமை தெரியாம அது மேல வந்து அது எச்சம் போடுது. சில காக்காய்களும் இப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் இது நான் என்ன மாதிரியான ஒரு விஷயத்தோடு இருக்கணுமா, இல்லை இந்த காக்காயோட மனநிலையாக இருக்கணுமா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் அப்படின்னு அவர் என்ன காக்காயோட ரிலேட் பண்ணி ஒரு விஷயத்த சொன்னார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், சார், பென்ஸுன்ற காரு உங்களுக்கு தான் விலை உயர்ந்த காரு, காக்காயை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டாய்லெட்டு. காக்காய் அது டாய்லெட்டாக தான் பார்த்தது. பார்க்குற பார்வை எந்த பார்வையில், see things differently. இப்போ காக்காய் பார்க்கக்கூடிய பார்வை வேற, நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வை வேறாக இருக்கிறது. மனிதர்கள் இப்படித்தான், என்னுடைய பார்வை வித்தியாசமான பார்வை அப்படின்னு நான் அவருக்கு ஒரு விளக்கம் கொடுத்தேன். இப்போ இதில் இன்னும் பலவிதமான விளக்கங்கள் இதுக்குள்ள வந்து அடங்கி கிடக்குது.
இதெல்லாம் அடுத்து வருவோம். இப்போ இதில் ரெண்டுக்கும் கண்ட்ராடிக்ஷனான 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா? சரி, இப்போ எனக்கும் இன்னொரு நண்பருக்கும் ஒரு மனஸ்தாபம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிஸ்னஸில் நான் அவருக்கு துரோகம் பண்ணி விட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். நம்பிக்கை துரோகம், ஒரு பொய் சொல்லி அவரை ஏமாத்திட்டேன். அது இல்லைன்றதுக்கான ஆதாரங்கள் என்கிட்ட இருந்தது. அதை எடுத்துட்டு போய் நான் அவர்கிட்ட ப்ரூவ் பண்ணலை. இப்போ இதுக்கு இடையில ஒரு நண்பர் இருந்தார். அவர் என்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு, ஸோ தப்பு என் மீது கிடையாது, இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவர் என்னை தவறாக புரிஞ்சுக்கிட்டாருன்னும் போது அவர் என்னை வலுக்கட்டாயப்படுத்தி அவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. இல்லை, உண்மையை நம்ம தெளிவு பண்ணியே ஆகணும்னு. அப்போ அவர் உள்ளே போகும்போதே என்னை பார்த்து கோவப்படுறாரு, பயங்கரமாக சத்தம் போடுறாரு. அவர் ஒரு பொய்யன், ஹீஸ் அ லயர், என்னை ஏமாத்திட்டான், நம்பிக்கை துரோகி, ஒரு பொய் சொல்லி இது பண்ணிட்டான், ரொம்ப இது மாதிரி பேசுவான், பட் ஆனாக்கா அவன்கிட்ட உண்மை இல்லை அப்படின்னு சொல்லும்போது நான் அவர்கிட்ட சொல்கிறேன், எஸ் ஐ ஆம் எ லயர், நான் ஒரு பொய்யன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னோன்னா அவர் ஆச்சரியமாக பார்க்குறாரு. இதை சொல்கிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் கொஞ்சம் கூல் டவுன் ஆகிறாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலை யாருக்கிட்டையும் செய்யாதீங்க, இந்த மாதிரி பொய் சொல்லி நம்பிக்கை வைத்த ஒருவரை ஏமாற்றணும் அப்படின்ற எண்ணம் வரவே கூடாது அப்படின்லாம் எனக்கு நிறைய அட்வைஸ்லாம் சொல்கிறாரு. இப்போ இடையில இந்த நண்பருக்கு இது தாங்க முடியல. அவர் அவரை சத்தம் போட்டு அடக்கிட்டு, இரு, உண்மை என்னன்னு தெரியாமல் பேசாதுன்னு இந்த ஆதாரங்கள் எல்லாம் எடுத்து போடுறாரு. அதுக்கப்புறம் அவர் நிறைய இடத்துல இதை இப்போ சம்மந்தமாக கிளாரிஃபை பண்ணிவிட்டு, ஃபோன் மூலமாகவோ இது மூலமாக நிறைய கிளாரிஃபை பண்ணிவிட்டு அவருக்கு உண்மை இப்போ தெரிஞ்சிருச்சு. அப்போ அவர் என் கையை பிடிச்சிட்டு, ஐ எம் ஸோ சாரி, நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் உங்களை தப்பாக பேசிட்டேன், நிறைய பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்தோன்னா அவருக்கு டக்குன்னு ஒரு இது ஒன்று வருது. சரி, இவ்வளோ இருக்கும்போது வந்த உடனே ஐ எம் அ லையர், நான் ஒரு பொய்யன்னு ஏன் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னு. ஐ எம் அ லையர்னு நான் சொன்னது உண்மைதான், ஆனால் நான் பொய் சொல்லி உங்களை ஏமாத்திட்டேன் நீ எப்போவுமே இங்கே உட்கார்ந்ததுலேருந்து சொல்லலையே அப்படின்னும் போது 2 பேருக்குமே ஆச்சரியம். என்ன சொல்கிறீங்க, நீங்கள் தான் சொன்னீங்களே நான் ஒரு பொய்யன்னு. ஆமாம், ஐ எம் அ லையர், நான் ஒரு பொய்யன் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்வதெல்லாம் பொய் அப்படின்னு ஆகும்போது, அப்போ நான் சொன்ன ஐ எம் அ லையர் அப்படின்ற வார்த்தையும் பொய்யானது தானே. ஏன்னா நான் சொல்கிறதெல்லாம் பொய். அப்போ நான் ஒரு பொய்யன்னு சொன்னதும் பொய். நான் ஒரு பொய்யன்னு சொன்னது பொய் என்றால் நான் ஒரு பொய்யன் என்பது உண்மை அல்ல. அப்போ நான் உண்மையை பேசுபவன், நான் சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்ற மீனிங் அதுக்குள்ளே இருக்கு இல்லையான்னா, அவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் புரியறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. உங்களில் எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம பேசுகிற நிறைய பேச்சுக்களில் இந்த மாதிரி தான் பேரடாக்ஸ் கலந்து வருது. இந்த பேரடாக்ஸ் கலந்து வரும்போது அது மூளைக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு அடிப்படை விஷயத்தை வச்சுட்டு தான் நிறைய பேர் நம்மளை ஏமாத்துறாங்க. ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரன், ஃப்ளாட்டு விற்கிறவன், இப்படின்னு ஏகப்பட்ட பேர் நமக்கு இந்த பேரடாக்ஸை யூஸ் பண்ணி பேச்சில் கலந்து விடும்போது நம்ம மூளை பிடிச்சு போய் அவங்க மீது ஒரு நம்பிக்கை விடுகிறது. ஃப்ளாட்டாக நம்ம நம்புகிறோம். என்ன விஷயம், இப்போ புத்தர் ஆசை தான் எல்லாத்துக்கும் காரணம், ஆசைப்படுவதை அறவே விட்டுடணும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்றாரு. ரைட், ஆசை எல்லோரும் படுவதை விட வேண்டும்ன்ற ஆசையை அவர் படுறாரு இல்லையா? புரியுது அவங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? உனக்கு நான் ஒரு அட்வைஸ் பண்றேன், அந்த அட்வைஸ் எனக்கும் பொருந்தும் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த இடத்துல பேரடாக்ஸ் ஒட்டிக்கும். கடவுள் வரம் கொடுக்கிறார், அந்த வரம் கரெக்டா அது செல்லுபடி ஆகுமா உண்மையான கடவுள்கிட்டயே சோதிக்கிற மாதிரி புராணத்துல நம்ம பார்க்கறோம் இல்லையா? இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம். யாராலும் தூக்க முடியாத கல்லை கடவுள் தூக்கினார். இந்த யாராலும் அப்படின்றத கடவுளும் அதுக்குள்ள இருக்கிறார்னா, கடவுளே தூக்க முடியாத கல்லை கடவுள் தூக்கினார் அப்படின்றது ஒரு பேரடாக்ஸ். இப்படி போனா அப்படி வரும், அப்படி போனா அப்படி வரும், இது லூப்ல வரும். அப்போ நம்ம சில விஷயங்களை இந்த உயர்ந்த ஸ்தானத்துல, கடவுள் ஸ்தானம் அது ஒரு சிஸ்டம் அப்படின்னு வச்சுங்க. இன்னொரு சிஸ்டம், இந்த இன்னொரு சிஸ்டத்துல இந்த சிஸ்டத்தை கலக்காத வரை அது பாரடாக்ஸா நமக்கு தெரியாது. இதுல இருந்து இதை கலக்கும் போது அது பாரடாக்ஸா மாறும். நம்மளை அறியாம நிறைய இடங்கள்ல நம்ம ஒரு சிஸ்டத்துல இருந்துட்டு இன்னொரு சிஸ்டத்துக்கு நம்ம அட்வைஸ் பண்ணும்போது இந்த சிஸ்டத்துல இருந்து நம்ம அந்த சிஸ்டத்துக்கு போக மாட்டோம். ஆனா சில இடத்துல நம்மளே இந்த சிஸ்டத்துல இருந்து அதுக்குள்ள போய் கலந்து ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும்போது அது வெளியில உள்ளவங்களுக்கு அப்பட்டமா இல்லை, அவங்க அப்படி யோசிச்சாங்கன்னா
அது அப்பட்டமான பேரடாக்ஸ் அப்படின்றது தெரியும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைமில் வந்து இந்த பேரடாக்ஸ் அப்படின்றது வந்து நமக்கு தெரியவதே இல்லை. இப்போ சர்க்கஸில் கம்பி மேலே நடக்கிறவனும் அதுதான் அதன் வச்சிருக்கிற அடிப்படை நம்பிக்கைன்றது எப்படி பேரடாக்ஸ்ன்ற லூப்புக்குள்ளே மாட்டி இருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். சரி, இது ஈகோ சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்படி வந்து இதாக இருக்குன்னு ஒரு விஷயத்தை நம்ம வேறு ஒரு கோணத்தில் பார்ப்பது எப்படி. ஒரு காக்கா ஒரு கறி துண்டு ஒரு ஆட்டினுடைய இறைச்சியை வாயில் கவ்விக்கிட்டு பறக்குது. அதை சுற்றி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான காக்காய்கள் அதை சுற்றி அந்த மீட்டை வந்து அந்த கறி துண்டை பிடுங்கிறதுக்காக அது பின்னாடியே சுற்றுதுங்க. இப்போ இதுதான் வந்து ஒரு நிகழ்வு அப்படின்னு வச்சுங்க. இதில் என்னென்னலாம் சிந்திக்கலாம். இந்த காக்காயோட நிலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளை தேடி நம்மளோட இவ்வளோ ஃபாலோயர்ஸ் நம்ம பின்னாடி சுற்றுறாங்க, நம்மளை வந்து இவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு நினைப்பு, ஒரு தாட்டு, ஒரு பர்ஸ்பெக்டிவ் திங்கிங் வந்து அதுக்கு வரும் இல்லையா. சரி, அதுக்கப்புறம் அதுக்கு உண்மை தெரியுது, நமக்காக வந்த கூட்டம் அல்ல, நம்மளை வாயில் இருக்கிற அந்த இறைச்சி துண்டுக்காக வந்தது, முடிஞ்சா இதுங்க நம்மளை அடிச்சு போட்டுட்டு கூட அதை பிடுங்கிட்டு போயிடும் அப்படின்றது. உன்னை ஃபாலோ பண்ணும், நாட் ஆல் ஆர் யுவர் ஃபாலோயர்ஸ். ஒரு மானை ஒரு சிங்கம் துரத்துதுன்னா அதை அடித்து சாப்பிட்றதுக்கு அது அதனோட ஃபாலோயர்னு அது மான் நினச்சிக்கிச்சுன்னா அது தப்பு இல்லையா. அந்த மாதிரி இந்த காகம் வந்து அந்த மாதிரி நினைக்க அது உண்மை தெரிய வரும்போது இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் தாட் வருது. இப்போ அந்த இறைச்சி துண்டை அது கீழே போட்டுடுதுன்னு வச்சுங்க. எல்லா காகங்களும் அந்த காகத்தை விட்டுட்டு நேராக அந்த இறைச்சி துண்டுக்கு போயிடுது. இப்போ அந்த காக்கா வந்து தனிமையில் இருக்குது. இப்போ அதோட தாட்டில் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற செல்வமும் நம்மக்கிட்ட இருக்கிற மற்ற விஷயங்களும் நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் தான் இவ்வளவும் நம்மளை சுற்றி வந்தது. அது இல்லைன்னும் போது எல்லாம் நம்மளை கை விட்டுட்டு போயிடுச்சு. இது ஒரு தாட். இதுதான் நம்ம நார்மலாக லைஃப்பை பார்க்கக்கூடிய ஒரு தாட். எல்லாரும் இந்த விஷயம் இப்படித்தான் நம்ம வந்து சிந்திக்கிறோம். நமக்கு அட்வைஸ் பண்ணவங்களும் அப்படி தான் பண்ணுறாங்க நிறைய விஷயம். அப்போது நிறைய பேர் உன் கூட இருப்பதற்கு காரணம் நீ அல்ல, உன்கிட்ட உள்ள பொருள் இல்லை வேறு விஷயங்கள், அது இருக்கிறதுனால தான் உன் பின்னாடி இவ்வளோ பெரிய கூட்டம். சரி, இப்போ நம்ம இப்படி எடுத்துக்குவோம். அதை என்னன்னு கேட்டிங்கன்னா, உனக்கு ஒரு ஈகோ ஒன்று இருக்கு. நம்ம எல்லாருக்குமே ஈகோ. இந்த ஈகோவால் மனசாட்சியை தொட்டு யோசிச்சிங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் இழந்திருப்போம். நல்ல உறவை இழந்திருப்போம், நல்ல நண்பனை இழந்திருப்போம், நல்ல வேலையை இழந்திருப்போம், காசு வர வேண்டிய விஷயத்தை இழந்திருப்போம், ஒரு பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிற விஷயத்தை இழந்திருப்போம். இது எல்லாத்துக்கு பின்னாடியும் ஈகோ பார்த்ததுனால அது அந்த நேரத்துக்கு தெரியலன்னா கூட பின்னாடி யோசிக்கும் போது நமக்கு. இப்போ காக்கா வாயில் உள்ள அந்த இறைச்சி அதனுடைய ஈகோ அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஈகோவை தூக்கி போட்ட உடனே அதுக்கு மூச்சு விட முடியாமல் அதை அமுக்கி ஒரு சூழலை ஏற்படுத்தி இருந்த அந்த காகங்களின் கூட்டம் அதை விட்டு விலகி போய் அதுக்கு ஒரு சுதந்திரமான, அதுக்கு மீட்டு தான் போச்சு, ஆனால் உலகமே அது வசப்பட்டு விட்டது. உலகத்தில் அதுக்கு போட்டியாக எதுவுமே கிடையாது, யாருமே இல்லாத இதில் தனிமையில் அது சுதந்திரமாக வெற்றிகரமாக அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ ஈகோ போனால் வானம் வசப்படும் அப்படின்ற ஒரு தாட் ஒன்று இருக்கு இல்லையா. சரி, இதுக்குள்ளே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பற்றியும் அப்புறம் பார்ப்போம். இதையும் வந்து இப்போ எடுத்து இப்படி நான் வச்சுறேன். இது எல்லா டாட்ஸையும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ ஒருத்தர் ஒரு நாயை கூட்டிகிட்டு வாக்கிங் போய்கிட்டு இருக்கார். அதாவது நம்ம நார்மலாக லைஃப்பில் பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்குள்ள ஹவு வி see things differently, how we can see things differently, நம்மளால் எப்படியெல்லாம் வேறு கோணங்களில் விஷயங்களை பார்க்க முடியும். நாயை கட்டி இழுத்துட்டு போயிருக்காரு. அந்த நாய் ஒரு பக்கமாக இழுக்குது, இவர் போகிறாரு, நோ இப்படி வான்றாரு. இப்போ எதிர்க்க ஒரு பையனும் ஒரு அப்பாவும் வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த பையன் வந்து அவங்க அப்பாவை கேட்குறான், ஏன்பா அந்த நாயை வந்து கயிறில் கட்டி அவர் இழுத்துட்டு போகிறாரு அப்படின்னு. இல்லைப்பா, கயிறில் கட்டலைன்னா அந்த நாய் ஓடி போயிடும் இல்லையா அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அப்போது அந்த பையன் கேட்குறான், நாய் ஓடி போகக்கூடாதுன்றதுக்காக அவர் கயிறு கட்டியிருக்கிறாரு, ஆனாலும் இவரும் அந்த நாயை விட்டுட்டு ஓடி போக முடியாது இல்லப்பா. அந்த நபருக்கு அவர் சற்று யோசிக்கக்கூடிய ஒரு சைக்காலஜிஸ்ட்டு, அவருக்கு நம்ம சைக்காலஜியில் கற்றுக்காத விஷயத்த
சிம்பிளா பையன் ஏதோ ஒன்று சொல்ல வரானே அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அந்த நாயோடைய கழுத்து கயிறால் கட்டப்பட்டிருக்கிறது, அது தன்னை விட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக. இவருடைய கரங்கள் கட்டப்படவில்லை, ஆனாலும் இவரால் அந்த நாயை விட்டு ஓடி போக முடியாது, விலகி போக முடியாது. அப்போ ஒரு விஷயம் உன்னை விட்டு போகக்கூடாதுன்னு நீ கட்டி போட்டாவது அதை இழுத்து வைக்கணும்னு நினைக்கிற, ஆனா அந்த விஷயத்தை விட்டு நீ சுதந்திரமா இருந்தா கூட உன்னால விலகி போக முடியாதுன்றது அது உள்ள மறைந்திருக்கிற பொருள். இந்த கண்ணோட்டத்தை நம்ம பார்க்கறதே இல்லை. நான் எப்படி கிளவரா நம்ம ஹேண்டில் பண்றோம் அப்படின்றது தான் இது. கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், பிரெயின், இது மூணும் விளையாடுற விளையாட்டுக்குள்ளேயும் இதை கொண்டு வரலாம். சரி, இப்போ நம்ம இந்த முக்கியமான விஷயத்துக்குள்ள போறோம். ஹையர் லெவல் சைக்காலஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை அத்தனையுமே நம்ம வாழ்கிற வாழ்க்கை கிடையாது. இப்போ நான் அப்படின்ற இந்த கான்சியஸ்னஸ், விழிப்புணர்வு மனநிலை, நான் செய்கிறேன், நான் சிந்திக்கிறேன், நான் பார்க்குறேன், நான் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, இந்த கான்சியஸ்னஸ்ன்ற ஆங்கில வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு விஞ்ஞானிகளாலேயே ஒன்றும் சொல்ல முடியல. அது எங்கே, எப்படி, எந்த இடத்துல, மூளையோட எந்த பாட்டில் அது எப்படி செயல்படுது அப்படின்றது. ஏன்னா இந்த கான்சியஸ்னஸ்னோட மொத்த உருவம் தான் நம்ம செல்ஃப், நான் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது எத்தனை பேருக்கு புரியும்னு தெரியல, நான் முடிஞ்ச வரைக்கும் புரிய வைக்கிறேன். நம்மளுடைய அனுபவங்கள் இருக்கு இல்லையா, அனுபவங்களின் ஒட்டுமொத்த தொகுப்பு, அதை ஒரு நிறையாக்கி பார்த்தோம்னா அதுதான் கான்சியஸ்னஸ், விழிப்புணர்வு மனநிலை. நம்ம தூக்கத்திலேயோ நமக்கு மயக்க மருந்து கொடுத்தாலோ, நமக்கு அந்த மாதிரி மயக்கம் அடித்து விழுந்துட்டாலோ, நமக்கு என்ன நடக்குது, நமக்கு என்ன அனுபவங்கள், சுற்றி நம்ம என்னத்தை அனுபவிக்கிறோம், என்னத்தை பார்க்கறது, தொடுறது, முகறது, இப்படிப்பட்ட அனுபவங்கள், இதில் எதுவுமே இல்லாத போது அது அன்கான்சியஸ்னஸ். அப்போ அனுபவங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிற வரைக்கும், அதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கும் வரைக்கும் கான்சியஸ்னஸ், விழிப்புணர்வு மனநிலை. பட் விழிப்புணர்வு மனநிலையில நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம தேவை என்ன, அதுபடிதான் நம்ம செயல்படுறோமானா கிடையாது. நம்மளுடைய ஆழ்நிலை மனது அப்படின்னு ஒன்று இருக்கு, சப்கான்சியஸ் மைண்ட். இப்போ ஒருத்தர் நம்ம கிட்ட ஒரு விஷயத்தை பேசுறாரு அப்படின்னும் போது அவர் சும்மா ரொபோட்டிக்கா பேச மாட்டார். அதாவது செய்தி வாசிக்கிறாங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா எந்த எமோஷனையுமே காமிக்க மாட்டாங்க. அப்படியே ஃபிளாட் ஃபேஸை வச்சுக்கிட்டு அவங்க அது கொலை நடந்தாலும் சரி, கொள்ளை நடந்தாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, எந்த ஒரு சோகமோ சந்தோஷமோ எந்த நிகழ்வையும் டெட் ஃபேஸ் வச்சுக்கிட்டு செய்தியாக தான் சொல்லுவாங்க. எமோஷன் அதில் கலந்துட்டா அது வேறு மாதிரி போய் சேரும்னு. பட் அதே சமயத்தில் டிபேட்ஸ் நடக்குது, அரசியல் டிபேட்டாக இருக்கட்டும், இல்லை பட்டிமன்றமாக இருக்கட்டும், வேறு இதில் அதில் பேசுகிறவங்க அதே மாதிரியான தகவல்களை எமோஷனை கலந்து ஏற்ற இறக்கத்தோட சந்தோஷமாகவோ, ஆத்திரமாகவோ, கோபமாகவோ, அதிர்ச்சியாகவோ பலவிதமான எமோஷனை கலந்து தான் பேசுவாங்க. இப்போ நம்ம கிட்ட ஒருத்தர் அவரோட பட்ட கஷ்டத்தை, இன்னொருத்தர் அவரை படுத்தின கஷ்டத்தை நம்ம கிட்ட சொல்றாருன்னா, அவர் பேர்ல சிம்பத்தி வர்ற அளவுக்கான எமோஷனை அதில் மிக்ஸ் பண்ணுவார். எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, என்ன பண்ணான் தெரியுமா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, அந்த இது நடக்கும்போது எப்படி, அப்படிதான் நம்ம கிட்ட ஒரு ஸ்டோரியை சொல்லுவாங்க. இதில் அதிகப்படியான எமோஷனையும் கம்மியான ஏதோ ஒரு விதத்தில் ஒரு லெவலில் ஒரு எமோஷனை கலந்து தான் நம்ம கிட்ட பேசுவாங்க. நம்மளும் மற்றவங்க கிட்ட பேசும்போது அப்படித்தான் ஒரு எமோஷனில் கலந்து தான். இந்த எமோஷன் கலக்காம எந்த மனிதராலையுமே பேச முடியாது. இது காரணம் என்னன்னா, மூளை எந்த ஒரு விஷயத்தையும் சும்மா போய் பதிவு பண்ணாது. அது கூட ஒரு சின்ன லெவல், ஒரு பாயிண்ட் லெவலாவது ஒரு எமோஷன் அதோட கலக்கும் போது தான் அது மூளை அது பதிவுக்கு கொண்டு போகும். அந்த சின்ன அளவான அந்த எமோஷன் இல்லைன்னா ஒரு கருத்து, அந்த விஷயத்தின் மீது உங்களுக்கு ஒரு கருத்துருவாக்கத்தை உண்டு பண்ணி அது கொண்டு போய் அது மூளையில பதிவாக்கம் பண்ணும். இதுக்கு பேர் தான் பர்செப்ஷன் அப்படின்றவாங்க ஆங்கிலத்தில். அப்போ எந்த ஒரு தகவலும் தகவலாக நம்ம மூளைக்கு போய் சேரவே சேராது. அதை பற்றின உங்கள் கருத்து என்ன அப்படின்ற ஒரு கோட்டு ஒன்று அது மேலே பூசி தான், முலாம் பூசி தான் அது கொண்டு போய். இப்போ அந்த மாதிரி சேரும்போது அதுக்கப்புறம் அதில் எமோஷன் கலக்கலைன்னா அது ஹராஸ் பட்டுக்கொண்டே வரும் மூளையோடைய அது ஒரு செயல்.
ஸோ முதல்ல பதிவாயிடும், அப்புறம் அது கூட எந்த எமோஷனும் கலக்கலைன்னா அது பாட்டுக்கு ஹராஸ் பண்ணிக்கிட்டே வந்துடும். இப்போ ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்க்குறீங்க, அது ஒரு ஆக்சிடெண்ட் அப்படின்ற விஷயத்தின்படி இது யார் மேலே தப்பு, இவர் மேலே தப்பு, இப்படி ஒரு உங்களுக்கான ஒரு கருத்துருவாக்கத்தை பண்ணி பதிய வைக்கிறீங்க. அது உங்களுக்கு மறுநாளே வந்து மறந்து போய்விடும். அப்படி அடிப்பட்டவர் உங்களுக்கு சொந்தக்காரர், நண்பர், இல்லை உங்களுக்கு வேண்டியவர் அப்படின்னாக்கா அதில் உள்ள ஒரு எமோஷன் வந்து உனக்கு கலக்குது. ஒரு பாசம், ஒரு இது, ஒரு அதிர்ச்சி, ஒரு இது, அந்த மாதிரியான ஒரு எமோஷன் அதில் கலக்கும்போது அது உங்கள் பர்மனண்ட்டாக வந்து பர்செப்ஷனாக உங்கள் மூளையில் பதிவு செய்யப்படும். அப்போ இந்த எமோஷனை அதனால தான் நம்மளும் கலக்கிறோம், மற்றவங்களும் அதில் கலக்கிறாங்க. ஒன்ஸ் அது பதிவு ஆகிவிட்டது என்றால் அதுக்கப்புறம் அதை வலுப்படுத்துவதற்கு அது காரணங்களை தேட ஆரம்பிக்கும். அப்போ ஒருத்தரை பற்றின ஒரு பர்செப்ஷன் மைண்டில் ஏறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது அவர் நல்லவர்னு ஏறிட்டா கூட அவர் பற்றின நல்ல விஷயங்களை மூளை தேட ஆரம்பிக்கும். அது மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும் போது அதை எடுத்து எடுத்து மைண்டுக்குள்ளே போட்டுக்கிட்டே வரும். அது என்ன பண்ணுன்னா அது அவர் நல்லவர்ன்ற எண்ணத்தை வேரூன்றி பெரிய மரமாகிற அளவுக்கு அது பர்மனன்ட் பர்செப்ஷனில் கொண்டு போய் உட்கார வைக்கும். அவரை பற்றின கெட்ட விஷயங்கள் கேள்விப்படும் போது அதை வந்து ஒரு லெவலுக்கு மேலே நெக்லெக்ட் பண்ணிடும். அது பர்மனன்ட் பர்செப்ஷனில் உட்காந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ அவரை பற்றின தவறான விஷயத்தை சொன்னால் கூட அது வந்து மூளை ரிஜெக்ட் பண்ணிவிடும். அதனால தான் சில ஷோஸ், பிக் பாஸ் மாதிரியான ஷோவோ இல்லை வேற ஷோவோ இல்லை பொலிட்டிக்கலில் ஒரு லீடரையோ ஒரு இப்போ ஸ்போர்ட்ஸில் ஒரு லீடரையோ சினிமாவில் ஒரு ஹீரோவையோ நமக்கு பிடித்திருப்பதற்கு காரணம், ஒரு சில பேரை மட்டும் பிடிச்சிருக்கு, ஒரு சில பேரை பிடிக்கல அப்படின்றதுக்கு காரணம் இந்த மாதிரியான பெர்மனன்ட் பெர்செப்ஷன் தான். இது லவ்வுக்கும் அடிப்படையாக காதல் அப்படின்ற ஒரு விஷயம். ஒருத்தரை பற்றின ஒரு விஷயம் நம்ம இதில் வந்து பதிவாகுது ஆரம்பத்தில், அதுக்கப்புறம் அவரை பற்றின எமோஷன்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் அவர் நல்லவர் ஓகே அப்படின்ற லெவலுக்கு இருக்கும்போது அதை வலுப்படுத்துறதுக்கான நிறைய விஷயங்கள் அவர் சுற்றி அதை நம்பிக்கையை வலுப்படுத்துகிற மாதிரியே பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னா அது பர்மனன்ட் பர்செப்ஷனில் போயிடும். அதே மாதிரியே அந்த எதிர்த்த உள்ள நபருக்கும், ஆணுன்னா பெண்ணுக்கு, பெண்ணுன்னா ஆணுக்கு. அதுக்கப்புறம் இவங்களுடைய 2 பேருடைய சப்கான்சியஸ் லெவலில் அந்த வைப்ரேஷன், நம்ம உடம்பே ஒரு எனர்ஜியால் ஆனது, அது வைப்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கு. அந்த வைப்ரேஷன் அது வந்து சிங்க்ரோனைஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த பெர்மனன்ட் பர்செப்ஷனை உங்கள் மூளையிலேருந்து எடுக்கவே முடியாது. அது எடுக்கிறதுக்கு உண்டான போராட்டத்தை நம்ம பண்ணினோம் என்றால் மூளை வந்து வேறு விதமான முடிவு, தன்னை மாய்த்து கொள்ளக்கூடிய முடிவுகள், இல்லை அப்பா அம்மா குடும்பம் கௌரவம் இவ்வளோ பேர் பாதிப்பாங்க, எதை பற்றியும் அது நினைக்காம அது வந்து தன்னுடைய பர்செப்ஷனை விட்டு கொடுக்காம அதை மீறி அதை திருப்தி பண்ணுவதுக்கு பார்க்கும். அப்படி இல்லை ஃபோர்ஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் நடந்ததுன்னா தன்னை தானே மாய்த்து கொள்ளும் முடிவை கூட அது எடுக்கும். இதுதான் அந்த பெர்மனன்ட் பர்செப்ஷனுடைய பவர். இப்போ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு இல்லையா? அப்போ ஒரு விஷயத்தோட எமோஷனலாக கலக்கும் போது இப்போ நம்ம சொல்லக்கூடிய ட்ரிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எமோஷனை வந்து கலந்து சொல்கிறாங்க இல்லையா நம்மக்கிட்ட, நம்ம என்ன குவாலிட்டியை நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்துலேருந்து எமோஷனை தனியாக பிரித்து எடுக்கக்கூடிய அந்த பவரை வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து வளர்த்து கொள்ள வேண்டும். இது எப்படி வளர்த்துக்கணும்? அப்சர்வேஷன் மூலமாக தான், டக்குன்னெலாம் வராது. இப்போ நிறைய பேர் பேசும்போது இல்லை, யாரோ 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது கூட இவ்வளோ எவ்வளோ எமோஷன் போடுறாரு, அவ்வளோ எமோஷன் போடுறாரு, அது ரெண்டையும் விட்டுட்டு பார்த்தா என்ன இருக்கும்னு. இப்போது நம்மக்கிட்ட ஆர்கியூ பண்ணும்போது பாயிண்ட்ஸ் நிறைய இருந்ததுன்னா எமோஷனை கம்மியாக போடுவோம். எதிர்த்து பேசுகிறவங்க கிட்ட பாயிண்ட்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா அதை ஃபில் பண்ணுறதுக்கு எமோஷனை எடுத்துகிட்டு வந்து ஃபில் பண்ணுவாங்க. இப்போ எமோஷனோட உச்சகட்டத்தில் இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் பேச 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 அவருக்கு கோவத்தில் வந்து அதை வேற மாதிரி டைவெர்ட் பண்ணி பர்சனல் அட்டாக் பண்ணுவார். நீ என்ன ஒழுங்கா, நீ என்ன அதுவா, நீ பேச வந்துட்ட, அப்படி உன்னோட பழைய கதை தெரியாதா அப்படின்னு சொல்லி அதை வந்து எமோஷனல் அட்டாக் நிறைய வரும்போது அதை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுமே இருக்காது. ஆனால் இவர்கிட்ட பாயிண்ட்ஸுங்க நிறைய இருக்கும்போது இவருக்கு அந்த கோபம் வராது. இவர் அதுக்கும் ஒரு பாயிண்ட் சொல்லுவார், அடுத்தடுத்த பாயிண்டிங்கில் நின்று நிதானமாக பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ எமோஷன் எந்த அளவுக்கு உள்ளே கலக்கிறாங்கன்றதை வச்சு எமோஷனை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தராசில் எது கரெக்டு எது தப்பு அப்படின்றது வந்து நமக்கு தெளிவாக புரிய ஆரம்பித்து விடும். இப்போ இதுதான் வந்து மிகப்பெரிய டெக்னிக் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டியது. இந்த ரிமூவ் பண்ண அந்த எமோஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை தூக்கி போட்டுறாம அதை சேவ் பண்ணணும், அதை டேட்டாவாக சேவ் பண்ணணும்.
இந்த மைண்டுன்றத மூளை என்பதை குப்பை கூலமாக, குப்பைகளின் கூடாரமாக, பர்மனன்ட் பர்செப்ஷன் அப்படின்ற குப்பைகளின் கூடாரமாக இருப்பதை கிளீன் பண்ணிட்டு இந்த மாதிரியான எமோஷனலை டேட்டாவாக மாற்றி உள்ளே கொண்டு போய் சேர்க்கணும். அப்போது இவர் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவார், இவ்வளோ எமோஷனை கலக்கிறாரு. அப்போ இவர் பேசுறதுல இதை தூக்கிட்டோம்னா இதில் ஒன்றும் இல்லை பாயிண்ட்டு. இப்படி நம்ம ஒரு ஆய்வு பண்ணி அதனுடைய டேட்டாஸ்லாம் அவங்க கிடைக்குது இல்லையா, அந்த டேட்டாஸ் எல்லாமே உங்கள் மூளைக்கு போக போக நாளைக்கு ஒரு விஷயம் நீங்கள் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு வரும்போது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் மூளைக்கிட்ட சொல்லும்போது மூளை வந்து இந்த ஃபைல்களுடைய டோட்டல் பெட்டகம், ஒரு லைப்ரரி மாதிரி, அவ்வளோதான். அதுக்குன்னு பெரிய இன்டெலிஜென்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. அதுலேருந்து அது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும். அதுக்குள்ளே எந்த அளவுக்கு டேட்டா இருக்கோ அந்த அளவுக்கு தான் முடிவுகள் எடுக்கிறது பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போது அந்த டேட்டாவுடைய வலிமை, இந்த எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து டேட்டாவாக நீங்கள் உள்ளே வச்சுக்கணும். சில சமயத்தில் இந்த எமோஷன்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, நம்ம நிலையை வந்து கேவலமாக பேசுகிறாங்கன்னும் போது அந்த ஒரு உணர்வு தான், அந்த ஒரு எமோஷன் தான் நம்மளை இவங்க முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும், சாதிச்சு காமிக்கணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் வருது இல்லையா. அப்போ அதை உள்வாங்கி கொள்வது, அதை திருப்பி கொடுப்பதில்லை. இப்போ நம்ம உடம்பையும் மனதையும் மூளையையும் நம்ம வந்து உறிஞ்சக்கூடிய தன்மையாக தான் வச்சுக்கணுமே தவிர ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய தன்மையாக இருக்கக்கூடாது. ஒரு எமோஷனுக்கு நம்ம அடுத்த எமோஷன் காமிச்சோம்னா நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஒரு பேச்சுக்கு அடுத்த பேச்சு நம்ம பேசுகிறோன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம். அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது நம்மை நோக்கி வரக்கூடிய நல்ல விஷயங்கள், பிரபஞ்ச சக்திகள், கடவுளுடைய அனுக்கிரகங்கள், இல்லை இயற்கையோட விஷயம், ஏதோ ஒன்று நம்ம நிஜமாகவே உழைச்சி நம்ம பண்ணதுக்கான பலன் நம்ம கிட்ட வரும்போது அது நம்ம உடலும் மனதும் மூளையும் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய விஷயமா இருந்தால் அது உள்ளுக்குள்ளே உங்களால் அப்சர்வ் பண்ணப்படாது. அப்போது மேக் யுவர் பாடி மைண்ட் ரெண்டுத்தையுமே அப்சார்பண்டாக உறிஞ்சக்கூடிய தன்மை வாய்ந்ததாக நம்ம வச்சுக்கொள்ள வேண்டும். இப்போ இது எல்லாத்தையுமே சம பண்ண போகிறோம். கனெக்டிங் த டாட்ஸ். என்ன நம்ம சொல்ல வரோன்னா, ஒரு பெண்ணை வந்து நம்ம விரும்புகிறோம், லவ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுங்க, பெண் ஆணையோ ஆண் பெண்ணையோ. அப்போது அந்த பெண்ணை இன்னும் 4-5 பேர் விரும்புகிறாங்க அப்படின்னும் போது அந்த பெண்ணுடைய கவனம் நம் மீது திரும்புவதற்கும் நம்மை அந்த பெண் ஏற்றுக்கொள்வதற்கும் நம்ம என்ன செய்யணும், ஏதாவது ஸ்பெஷலாக செய்யணுமா இல்லையா? நம்மளும் அந்த 4 பேர் மாதிரியே அந்த ஒரு நார்மலான ஒரு இதில் இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. இந்த 4 பேரில் யாரை வேண்டுமானாலும் அவள் செலக்ட் பண்ணலாம். இல்லை அவள் ஆணாக இருந்து நான் பெண்ணாக இருந்தாலும் அதுவும் பொருந்தும். அப்போது அப்படி ஒரு ப்ராபபிலிட்டியை கையில் கொடுப்பதற்கு பதிலாக அப்போ நம்மளை செலக்ட் பண்ணுவதற்கு எவ்வளோ சான்ஸ் இருக்குது? இந்த 4 பேரில் ஒருத்தரை நம்ம இது பண்ணுவதற்கு நம்மளுடைய வாய்ப்புகள் வந்து குறுகி போகுது இல்லையா, கம்மியாகுது இல்லையா? இப்போ 4 பேரை விட நான் ஸ்டாண்டிங் அபோவ், அதாவது இவர்களுக்கு மேல் நிலையில் நம்மை எடுத்து செல்வதன் மூலமாக அவளுடைய கவனத்தை நம்ம திருப்பி அது மீது நம்பிக்கை வர வச்சு அது உண்மையான நம்பிக்கையாக உணரச் செய்து அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மீது முழு கவனம். ப்ராபபிலிட்டி அப்போ எவ்வளோ ஆகும்னா 80-90% நம்ம தான் செலக்ட் பண்ணப்படுவோம் அப்படின்றதுக்கு. இதை யார் செய்யணும்? நம்ம தான் செய்யணும். இதுக்கு பிரபஞ்சமோ கடவுளோ மற்ற விஷயங்களோ நமக்கு துணை இருக்கும். வினையை நம்ம செய்யும்போது துணையாக இருப்பது தான் இந்த விஷயங்கள். சரி, அப்படி என்ன செய்யணும்? நம்ம வித்தியாசமாக ஒன்று செய்யணும் இல்லையா, அதை தான் வந்து டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி அப்படின்றாங்க. இப்போ இந்த காதலி மாதிரி தான் பிரபஞ்சமும். இந்த பிரபஞ்சம் ஒரு செட்டிங்கில் நம்ம போய்கிட்டு இருக்கோம். காலையில் எழுந்துச்சு அந்த வேலை செய்வோம், இப்படி யோசிப்போம், இதுதான் நம்மளுடைய கேரக்டரு, நமக்கு இப்போ தான் சாப்பிடுவோம்ல ஆரம்பித்து எல்லாமே ஃபிக்ஸாக இருந்தது அப்படின்னாக்கா நம்மளை பயன்படுத்தி எவ்வளோ எனர்ஜியை உருவாக்கி கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு செட்டிங்கை வந்து அந்த பிரபஞ்சமோ இயற்கையோ கடவுளோ யாரோ ஒருத்தர் அவர் செட் பண்ணிட்டாங்க. அதுலேருந்து எந்த மாற்றமும் இல்லைன்னும் போது அதை விட்டுருவாங்க, அவ்வளோதான். அதன் மூலமாக உருவாக்கப்படக்கூடிய எனர்ஜி என்னவோ அதை இவன் பயன்படுத்தி கொள்வது எப்படியோ அது அந்த செட்டிங்கில் எந்த மாற்றம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கும். மிஞ்சி போனால் கொஞ்ச நாளில் வந்து அந்த எக்ஸ்பைரி டேட் வர மாதிரி அது தேய்மானம் வர மாதிரி அது கம்மியாகிக்கிட்டே கூட வரும். ஆனால் நம்ம வித்தியாசமான விஷயங்கள் செய்வது, வித்தியாசமான விஷயங்களை பார்ப்பது, நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி வித்தியாசமான விஷயங்களை வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் இந்த யூனிவர்ஸாக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயமா இருக்கட்டும் அது வந்து இவன் நம்ம நினைச்ச மாதிரி இல்லை வேறு ஏதோ செய்ய முயற்சி பண்ணுறான்
அப்போ அதை வச்சு நம்ம அதிகப்படியான எனர்ஜியை உருவாக்கி கொள்ள முடியுமா, இது என்ன செய்கிறோம் அப்படின்னு அதை கவனிக்க ஆரம்பிக்கும் போது தான் அந்த ஒரு கனெக்ஷன் வந்து ஏற்படும். அப்போ நம்மளுடைய தேவைகள் என்ன, இது என்ன அப்படின்றத அது உணரும் போது நம்மளை வச்சு நிறைய எனர்ஜி அது உருவாக்கிக்கணும் அப்படின்னும் போது நமக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டு எடுக்க வேண்டியதை எடுத்துக்கும். அவ்வளோதான். மியூச்சுவல் ரெசிப்ரோசிட்டி. நம்ம அதுக்கு தேவைப்படுவோம், அதுக்கு நம்ம தேவைப்படுவோம். இதை பற்றின அறிவியல் பூர்வமான விரிவான விளக்க வீடியோ வந்து நம்ம அடுத்தடுத்து வர இதில் போடுவோம். இப்போதைக்கு இதை வந்து நீங்கள் பிலீவ் பண்ணுங்க. அப்போது இந்த நாயை கூட்டிகிட்டு போகும்போது அந்த நாயுடைய கழுத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கயிறு, அந்த கயிறு வந்து நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம்னா அது நம்ம கண்ட்ரோலில் இருக்க, விட்டு போகக்கூடாதுன்னு. ஆனால் நம்மளாலேயும் அதை விட்டு போக முடியாது. இப்போ சப்கான்சியஸ் லெவலில் சப்கான்சியஸ் என்ன நினைக்குதோ அதை தான் நம்மளுடைய கான்சியஸ் செய்யுது, அதை தான் நம்ம செய்கிறதா நினைக்கிறோம். நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை நம்ம வாழ்க்கையே கிடையாது, நமக்குள்ளே இருக்கிற சப்கான்சியஸ் வாழக்கூடிய வாழ்க்கை. அப்போ கான்சியஸ் எதை விரும்புது, அதனுடைய வாழ்க்கைக்கு சப்கான்சியஸ் உதவி செய்யும் போது, அதுக்கு மூளையினுடைய டேட்டா பயன்படுத்தப்படும் போது தான் உங்கள் வாழ்க்கையில் மிராக்கிள்ஸ், ஹாப்பினஸ், இந்த நம்ம சொன்ன அந்த கண்ணை மூடிட்டு 3 மணிக்கு பணம் கொட்டுதுன்னும் போது அது கண்டிப்பாக கொட்டும். உங்களுக்கு பணம் கிடைக்கும், நினைத்தது நடக்கும். ஆனால் நம்ம அப்படி வாழ்க்கை வாழ்வதில்லை. அது எப்படி சார் நம்ம கான்சியஸாக வந்து நம்ம இது ஆசைப்படுறோம், சப்கான்சியஸாக இது பண்ணுறோம் அப்படின்றதுக்கு இது எப்படி நம்புறது? எல்லாமே நம்ம தானே செய்கிறோம், நான் தானே பண்ணுறேன், நான் தான் சிந்திக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன். சப்கான்சியஸ் எங்கேருந்து வந்தது? அப்படி ஒன்று இருக்கிறத என்னால் உணர முடியலையே. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஆழ்ந்து சிந்திங்க. இதுலேயும் வேறு வேறு கோணங்கள் இருக்குது. இப்போ நம்ம சொன்ன அத்தனைக்குள்ளேயும் வேறு வேறு கோணங்கள் இருக்குது. அத்தனையும் நான் சொல்ல முயற்சி பண்ணேன்னா இது 5-6 மணி நேரம் வீடியோவாக போயிடும். ஒரு கார் ஓட்ட கற்றுக்குறீங்க, கற்றுக்க ஆரம்பிக்கும் போது கிளச்சு எங்கே இருக்குது, கீர் எங்கே இருக்குது, ஆக்சிலேட்டர் எங்கே இருக்குது, கீர் லீவர் எங்கே இருக்குது, ஸ்டேரிங் எங்கே இருக்குது, ரோடை எப்படி பார்க்கணும், சைடில் பார்க்கணும், பின்னாடி பார்க்கணும், இவ்வளோ வேலையும் நீங்கள் பண்ணால் தான் ஒரு காரை வந்து ஆக்சிடெண்ட் ஆகாமல் நீங்கள் வந்து ஓட்டிகிட்டு போக முடியும் இல்லையா? அப்போது ஆரம்பத்தில் ஓட்டுறவங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குன்னா, இவ்வளோத்தையும் பண்ணி எப்படி காரை ஓட்டுறது, இது எப்படி நம்ம கண்ட்ரோலுக்கு வரும், இவ்வளோ கஷ்டமாக கார் ஓட்டுறது அப்படின்ற ஒரு இதோட தான் ஓட்டுவாங்க இல்லையா? நல்லா ஓட்ட கற்றுக்கிட்டீங்க, ஒரு 5 வருஷம் ஓட்டுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கோ எங்கேயோ காரை ஓட்டிட்டு போகும்போது பெரிய பிரச்சனையில் இருக்கீங்க, வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இன்றைக்கி அதை கொடுத்து முடிக்கணுமே, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பதில் சொல்லணும், இன்றைக்கி அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்கள் கைகள், கால்கள், மனசு, மைண்டு எல்லாம் சேர்ந்து தானாக அந்த காரை ஓட்டி கொண்டு போய் நீங்கள் ஆஃபீஸில் கொண்டு போய் சேர்த்துரும். நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போயிடும். சில சமயங்களில் நம்ம ஆச்சரியமே படுவோம், எப்படி அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டோம் நம்ம அப்படின்ட்டு. அப்போது இது எப்படி நடக்குது? இங்கே தான் நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். உங்களுடைய கவனம் இந்த இடத்துல இல்லை. உங்கள் சிந்தனை அத்தனையும் கவனமும் வேறு இடங்களில் வேறு விஷயங்களை யோசிச்சுட்டு இருந்தால் கூட இங்கே ஒரு விஷயம் தானாக நடக்குது பாருங்கள். இந்த தானாக நடக்கக்கூடிய விஷயம்தான் உங்கள் சப்கான்ஷியஸ் உங்களை வழி நடத்திக்கிட்டு போகிறது. நீங்கள் அப்போ அங்கே யோசிக்கிறீங்க பாருங்கள், அதுதான் உங்களுடைய கான்ஷியஸ் மைண்ட். அப்போது சப்கான்ஷியஸ் ஒரே நேரத்தில் 2-3 விஷயத்தை டீல் பண்ணாது. சப்கான்ஷியஸ் மைண்டு உங்களுக்கு மூளையில் உள்ள டேட்டாவை பயன்படுத்தி கார் ஓட்டணும்னா என்னென்ன பண்ணணும், எதை இயக்கணும் அப்படின்னு மூளையோடைய மோட்டார் ஏரியா, கார்டெக்ஸ் ஏரியா, என்னென்ன ஏரியாவோ சொல்கிறாங்களே எல்லாத்தையும் இயக்கி அதில் பதிவாக்கிட்டு விஷயங்களை பயன்படுத்தி உங்களை இயக்க ஆரம்பிக்கும். அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை, இப்படி கூட மாற்றி கூட பாருங்கள். கான்சியஸ் மைண்ட், விழிப்புணர்வு மனநிலை. அப்போ விழிப்புணர்வு மனநிலையில் நம்ம நிறைய விஷயங்களை யோசிக்கிறோம் பாருங்கள். சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டு அப்போ அப்படி யோசிக்கும்போது இந்த ஆஃபீஸ்க்கு போய் சேர்ந்துட்டோன்னா உங்களுக்கு அது அப்படியே சப்கான்ஷியஸ் மைண்ட் இந்த இடத்துக்கு வந்துடும். நீங்கள் யோசித்த விஷயங்களில் முடிவுகள் எடுக்கக்கூடியது வந்து சப்கான்ஷியஸ் மைண்டாக தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஓட்டிக்கிட்டு போகும்போதே சப்கான்ஷியஸ் மைண்டு இவன் முடிவு எடுக்க போகிறான் கான்ஷியஸ் மைண்டுன்னும் போது டக்குன்னு ஓடிட்டு இருக்கிறத விட்டுட்டு அந்த தாட்டுக்கு போயிடும். அங்கே போய் ஒரு முடிவை உங்களுக்கு சொல்லிட்டு அது வரக்கூடிய கேப்பில் வந்து இந்த தடுமாற்றத்தில் உங்களுக்கு எதிர்க்க ஒரு வண்டி வந்தாலோ ஆள் வந்தாலோ நீங்கள் ஆக்சிடென்ட் பண்ணுங்க. ஆக்சிடென்ட்ஸ் இப்படி தான் நடக்குது. இது தெளிவாக இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிற வரைக்கும் எதுவும் நடக்காது. திடீர்னு இது அங்கே போயிட்டு இங்கே வரும்போது இந்த மாற்றங்கள் கான்சியஸ் மைண்டுக்கும் சப்கான்சியஸ் மைண்டுக்கும் இடமாற்றங்கள் நடக்கும்போது உங்களுக்கு அந்த தடுமாற்றம் நடக்கிற அந்த கேப்பில் என்ன வேணால் நடக்கலாம்.
இப்படித்தான் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. அப்போ அந்த கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், விழிப்புணர்வு மனநிலை, சப்கான்சியஸ் ஆள் மனநிலை, மூளை, இது மூன்றும் ஒரு இது சிங்க்ரனைசேஷன்ல இருக்கணும். சப்கான்சியஸ் மைண்ட் உங்களுடைய கான்சியஸ் மைண்ட் பேச்சை கேட்டு நடக்க வேண்டும். அப்போ நீங்க என்ன பண்ணணும், அங்க இடத்துல தான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐடென்டிட்டி ஷிஃப்டிங். நீங்க உங்களுடைய நிலையிலேருந்து நீங்க மாற கத்துக்கணும். நீங்க மாறனா நான் இன்னிலேருந்து மாறிட்டேன் அப்படின்றது இல்லை, ஆல்ரெடி மாறிட்டேன், நான் மாறி தான் இருந்திருக்கேன், மாறினவனாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பழைய இதை அப்படியே எரேஸ் பண்ணி போட்டுடணும், அப்படி கிடையவே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி, வித்தியாசமான காரியங்கள். ஸ்மோக் பண்றீங்களா, ஸ்மோக்கை விட்டுருங்க, ஐ எம் நாட் எ ஸ்மோக்கர். தண்ணி அடிக்கிறீங்களா, தண்ணி அடிக்கிறதை விட்டுருங்க. நீங்க எப்பவுமே பேசும்போது கோவப்படுவீங்களா, கோவப்படாதீங்க. சிரிச்சுக்கிட்டே பேசுறது, வேறு விதமா உங்களை மாத்திக்கொள்வது அப்படின்னு. இந்த உலகம் நம்மளை எப்படி பார்க்கும், திடீர்னு வந்து இப்போ பைத்தியக்காரன் சொல்லிடுமா, அது இப்படித்தானே இருப்பான், வேணா இப்படி திடீர்னு இப்படி மாறிட்டான் அப்படின்றதுலாம் கிடையாது. இந்த உலகம் எப்படி இருந்தாலும் உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளும். ரஜினிகாந்த் என்ற நபர் ஆரம்ப காலகட்டத்தில் நடிகராக இருக்கும்போது அந்த வயசுக்காரங்களை கேட்டிங்கன்னா தெரியும், அவர் நிறைய குடித்து விட்டு நிறைய வந்து மனநிலை பிறந்தவராக நிறைய காரியம் பண்ணியிருக்காரு. பைத்தியக்காரன்னு சொல்லி பேசினவங்கலாம் கூட நிறைய பேர் இருப்பாங்க. இன்றைக்கும் அந்த வயசுக்காரங்களில் பல பேரை வந்து அவரை பைத்தியக்காரன் தான் சொல்லுவாங்க, யார் அந்த பைத்தியக்காரனா அப்படின்னு. ஆனால் 80s அப்புறமே வந்து அவர் சூப்பர் ஸ்டார் ஆகிவிட்டார். அவருக்கு ரசிகர் பட்டாளம் ஏகப்பட்டது. அவர் கட்சி ஆரம்பிக்க போகிறார் இப்போ அப்போன்னு இருக்கும் போதெல்லாம் தமிழ்நாட்டில் பெரிய அலை ஒன்று அடித்தது. இன்னைக்கும் அவர் சூப்பர் ஸ்டார் தான். இன்னைக்கு அந்த பேர் இருக்கான்னா இல்லை. அந்த மாதிரி தான் மக்கள் வந்து உங்களோட மாற்றங்களை ஏற்றுக்குவாங்க. நல்ல விஷயங்களை நல்ல பார்வையில் பார்க்க உங்களை இதுவரை என்ன இந்த பார்வையில் பார்த்துருக்காங்க அப்படி நான் ஒரு விஷயமா ஸ்டாம்ப் ஆகிட்டேன், ரெஜிஸ்டர் ஆகிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். இந்த ஐடென்டிட்டி ஷிஃப்டிங் அப்படின்றது இப்போ ரஜினிகாந்துக்கு அந்த ஐடென்டிட்டி ஷிஃப்டிங் தான் அவர் சூப்பர் ஸ்டார் வரையும் கொண்டு போச்சுன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். இது என்னுடைய கண்ணோட்டம். இப்போ ஐடென்டிட்டி ஷிஃப்டிங் ஆகிறவங்க எல்லாருமே டாப் லெவலுக்கு போகிறார்கள். அதற்கு அவர் ஒரு உதாரணமாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ நீங்களும் ஒரு ஐடென்டிட்டி ஷிஃப்டிங், அதன் மூலமாக வேறு வேறு விஷயங்களை பார்ப்பது, வேறு வேறு கோணங்களில் சிந்திப்பது. இப்போ நம்ம சொன்ன நிறைய விஷயங்களை இந்த சப்கான்சியஸ் மைண்ட், கான்சியஸ் மைண்ட், இந்த காக்கா மீட் எடுத்துட்டு போகிற விஷயம் இருக்கு இல்லையா, அது மீட்டை எடுத்துட்டு போய் அது சப்கான்சியஸ் மைண்ட் அதுக்கு என்ன சொல்லுதுன்னா, இவ்வளவு காகங்கள் உனக்காக தான் சுத்துது, உன்னோட எதுக்காக தான் அப்படின்னு அதை தூண்டி விட்டு அதுக்குள்ள அதுக்கு ஒரு ஈகோ உருவாக்கி அதெல்லாம் பண்ணும்போது அது கான்சியஸ் மைண்ட் வேலை செய்யும் போது அதை தூக்கி போட்டுட்டு அது வேறு விதத்தில் எப்படி சிந்திக்குது, உலகமே என் கையில அப்படின்னு சிந்திக்குது இல்லையா. அப்போ உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் கண்ட்ரோலை தூக்கி போட்டுட்டீங்கன்னா கான்சியஸ் மைண்ட் கண்ட்ரோல் வரும்போது வானமே வசப்பட்ட ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும், வெற்றிகள் வந்து குவியும். அப்போ வந்து உங்களுக்கு, ஏன்னா சப்கான்சியஸ் மைண்ட் உங்களுக்காக மட்டும் வேலை செய்யாது, அது மற்ற அத்தனை பேரோடையும் அத்தனை விஷயங்களோடையும் அதுக்கு யூனிவர்ஸோடையும் கனெக்ட் ஆயிருக்கு. கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் அப்படின்வாங்க. அத்தனை பேர் சேர்ந்து அது கொடுக்க வேண்டிய வேலை தான் அது கொடுக்கும், அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். பட் அதை உங்களோட கண்ட்ரோலுக்கு நீங்கள் கொண்டு வர்ற காலங்களில் அது உங்களுக்கு மிராக்கிள்ஸை உண்டு பண்ணும். அது பவர்ஃபுல்லான விஷயம். சி ஹாப்பினஸ் இன் எவ்ரிதிங். சந்தோஷம் இல்லாத எந்த ஒரு விஷயமே இருக்காதுங்க. எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு 1% சந்தோஷமாவது ஒளிஞ்சிட்டு இருக்கும். அப்போ இந்த பாரடாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நம்ம சொன்னோம் இல்லையா, அதுதான் வந்து அந்த சந்தோஷத்தை நம்ம கண்களுக்கு தெரிய விடாம மறைக்கிறது. இப்போ நீங்கள் வேறு ஒரு பார்வை, வேறு ஒரு கோணத்தில் பார்க்கும்போது, சிந்திக்கும் போது, செய்யும் போது விஷயங்கள், இந்த பாரடாக்ஸ் நீக்கப்பட்டு, எமோஷன்ஸ் நீக்கப்பட்டு அது பளிச்சுன்னு அந்த சந்தோஷம் வந்து உங்கள் கண்களுக்கு தெரியும். இந்த பாரடாக்ஸ் வந்து பல விதத்தில் வந்து யூஸ் ஆகுது. நம்மளும் நமக்கு காரியம் சாதிச்சுக்கணும், இந்த பாரடாக்ஸை பல விதத்தில் பயன்படுத்த கற்றுக்கணும். பல பேர் கற்றுக்குறாங்க, கற்றுக்கிட்டவங்க எல்லாமே பெரிய ஆளாக வராங்க. இதை லைட்டர் வெயினில் வேறு ஒரு கோணத்தில் செய்யும்போது இது காமெடியாக கூட போகும். இப்போ வடிவேலு காமெடி ஒன்று இருக்கு, பார்த்துருக்கீங்களா? குளத்துலேருந்து ஒருத்தன் ஏஞ்சி வருவான், போலீஸ் அவனை துரத்தும், வடிவேலு கிட்ட வந்து சொல்லுவார், நீ வந்து இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு. என்னடா நீ ஒன்றுமே சொல்லலை, எதடா சொல்லக்கூடாதுன்னு அடிச்சு கூட கேட்பாங்க, எதையும் சொல்லிடாதுன்னு. அவர் போனவொன்னே போலீஸ்காரங்க வந்து சொல்லுவார், அவன் என்ன சொன்னான் அப்படின்னு. அவன் எதையும் சொல்லாதன்னு சொல்லிட்டு போனான்னு. அதை தான்டா என்னத்தை சொல்லிட்டு அதை சொல்லாதன்னு சொல்லிட்டு போனான்னு. இல்லை அடிச்சு கூட கேட்பாங்க, அதை சொல்லாத அப்படின்னா. அதான்டா அது எதுடா அப்படின்னு. இப்போ இது ஒரு லூப் மாதிரி போயிட்டே இருக்குல்ல. இந்த கேள்விக்கான பதில் இருக்கா? உங்க கேள்வி கேட்கறதுக்கும் அவங்க பதில் சொல்றதுக்கும், அவர் கேள்வி கேட்கறதுக்கும் அவர் பதில் சொல்றதுக்கும் லூப் மாதிரி போயிட்டு இருக்கும் இல்லையா?
இதுதான் வந்து பேரடாக்ஸ். இதை காமெடியாக்கி அவங்க வந்து அதை பயன்படுத்தினாங்க. இதையே வந்து கொஞ்சம் காமெடியும் சீரியஸும் கலந்த மாதிரினா பட்டிமன்றத்தில் பேசுபவர்கள் அவங்க பேச்சில் வந்து சுவாரஸ்யம் கூடுவதற்காக இந்த மாதிரி பேசுவாங்க. இவங்க பேசுறதை கேட்கும்போது இது கரெக்ட் மாதிரியே தோணும், இவங்க பேசுறது கேட்கும்போது இது கரெக்ட் மாதிரியே தோணும், நடுவர் தீர்ப்பு சொல்லும்போது அது கரெக்ட் மாதிரியே தோணும். ஏன்னா மூளையில பதிந்து அது பெர்மனன்ட் பர்செப்ஷன் ஆகிறதுக்குள்ள ப்ரோக்ராமே முடிஞ்சு போயிடும். அதனால இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது அதுதான் அந்த ப்ரோக்ராமுடைய இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி தான் நம்ம அரசியல் டிபேட்டா இருக்கட்டும், ஏகப்பட்ட விஷயம் இருக்கட்டும், நம்ம ஒருத்தர்கிட்ட ஆர்கியூ பண்ற விஷயங்களா இருக்கட்டும், இந்த எமோஷன்ஸை தூக்கி போட்டுருங்க. இந்த ஒளிந்து கொண்டிருக்கிற இந்த பேரடாக்ஸை வந்து கண்டுபிடித்து அதை வெளியில எடுங்க. இது கவிஞர்கள் இந்த பேரடாக்ஸை சரிவர பயன்படுத்தும் போது அந்த கவிதை மிக உயர்ந்த இனிமையான அழகான அர்த்தமுள்ள கவிதையா நம்மளுடைய மைண்டுக்குள்ள அது ஒரு பர்செப்ஷனா வந்து உள்ள போகும். பட் எல்லா கவிதைகள் எல்லா விஷயம் நீங்களே ஒரு கவிதையை சொன்னா கூட அதுக்குள்ள கூட 1000 அர்த்தம் இருக்கும். அதுக்குள்ள ஒரு பேரடாக்ஸ் அழகா கொண்டு போய் வச்சிட்டீங்கன்னா அது அழகான கவிதையா நீங்க வந்து மாறும். அப்படித்தான் ஓவியத்திலையும் சரி எல்லா விஷயங்கள்லையுமே இதுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு. அது நம்மளை எப்பவுமே ஏமாத்திட்டு இருக்கு. எதுவுமே சரியான நீதியை, நியாயத்தை, உண்மையை நமக்கு சொல்வதில்லை. நம்ம தான் அதுக்குள்ள இருந்து கண்டுபிடிச்சு அதை எடுக்கணும். எப்படி எடுக்கணும் இதுக்குள்ள இதெல்லாம் இருக்கு அப்படின்றது மூளைக்கு இப்ப நான் சொல்லிட்டேன் இல்லையா, உங்க மூளை அதை நம்பிடுச்சுன்னா அது தானா செயல்படும். கொஞ்சம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம் எடுத்துக்கும், அவ்வளவுதான். ஒரு சிலருக்கு ஒரே நாள் எடுத்துக்கும், ஒரு வாரம் சில பேருக்கு, ஒரு மாசம் சில பேருக்கு, அவ்வளவுதானே தவிர ஆனா கண்டிப்பாக உங்களுக்கு உங்க மூளை அதை வந்து அந்த ட்ரைனிங் வந்து கொடுக்கும். இதைதான் திருவள்ளுவர் கூட இருக்கன் வருங்கால் நகுக அப்படின்னாரு. கஷ்டம் வரும்போது சிரி. ரெண்டும் பேரடாக்ஸ், ஒண்ணுக்கு ஒண்ணு கான்ட்ராடிக்ட். அப்போ அதுக்குள்ள போய் டீப்பா நம்ம பேசணும்னா அது ஒரு நாள் நம்ம பேசலாம். இதுதான் அடிப்படையான விஷயங்கள். அப்ப நம்ம இப்ப என்னென்ன பண்ணோம், டூ திங்ஸ் டிஃபரெண்ட்லி, சி திங்ஸ் டிஃபரெண்ட்லி, திங்க் அபவுட் தி திங்ஸ் டிஃபரெண்ட்லி. அப்புறம் ரிமூவ் எமோஷன்ஸ் ஃப்ரம் தி ஆக்ஷன்ஸ், சீயிங் திங்ஸ். இந்த மாதிரியான பார்க்குற விஷயங்கள், கேட்குற விஷயங்கள் அனைத்துலேருந்தும் எமோஷன்ஸை வெளியே தூக்கி போட கற்றுக்குங்க. அதை எடுத்து சேவ் பண்ணுங்க, அதை நீங்கள் பயன்படுத்துங்க. ஏன்னா அந்த எமோஷன்ஸ் உள்ளே சேர்ந்து அதனோட பீக்கில் வந்து வெடிக்க போகிற நேரத்துக்கு நம்ம கண்ணை மூடி ஒரு தியானத்தை போட்டோன்னு வச்சுக்கோங்க, இந்த மழை கொட்டுற மாதிரி பணம், அப்போ உங்களுக்கு வந்து அது நடக்கும். எமோஷனோட உச்சத்தில் அது நிறைய சேர்த்து வச்சு உச்சத்தில் வந்து எரிமலையாக வெடிக்கக்கூடிய சூழலில் அப்போ நீங்கள் வந்து இந்த ப்ரேயரை பண்ண, அப்போ உங்களுடைய மீடியம் இந்த உடம்பை, மனதை, அனைத்தையுமே வந்து ஒரு ரிசீவிங் ஆண்டனா மாதிரி நீங்க வைத்திருந்தால்தான் இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றல்கள் உங்ககிட்ட வந்து உங்க உடலால வந்து மனதால வந்து உறிஞ்சப்படும். இந்த கான்சியஸ்னஸ், சப்கான்சியஸ்னஸ் இதை இயங்குறது எப்படின்னு பார்த்துட்டீங்களா? பேரடாக்ஸஸ் ரிமூவ் பண்றது எப்படின்னு பார்த்துட்டீங்களா? ஐடென்டிட்டி ஷிஃப்டிங்னா என்னன்னு பார்த்துட்டீங்களா? சீயிங் ஹாப்பினஸ், சந்தோஷத்தை எல்லா விஷயத்துக்குள்ள இருந்து பார்க்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க இப்ப ஆரம்பிங்க. எடுத்த உடனே உங்களால அனைத்தையும் சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியாது. ஆனா நீங்க இதுல ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் செய்யணும். 1க்கு 2 முறை இந்த வீடியோவை பாருங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க வேறு கோணத்துல இருந்தும் யோசிங்க. நிறைய தாட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு கோணங்கள் உங்களுக்கு கிடைக்குதோ அவ்வளவுக்கு வந்து டேட்டாவா உங்க மூளை வந்து பவர்ஃபுல்லா செயல்படும். பிரபஞ்சத்தினோட பார்வை உங்க பக்கம் வந்து திரும்ப கண்டிப்பா வித்தியாசமா நீங்க ஏதோ செய்ய நினைக்கிறீங்க அப்படின்னும் போது வித்தியாசமா அது ஏதாவது உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படும். இந்த மாதிரியான பயிற்சி மூளைக்கு இது திரும்ப 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 சொல்லப்படும் போது உங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றம் உங்க வாழ்க்கையில பெரிய மிராக்கிளை கொண்டு வந்து அதுக்கப்புறம் பாருங்க உங்களால நம்ப முடியாத விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். இது நடந்தது என்றால் இதை பத்தின விஷயத்தை நீங்க மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லுங்க. இன்னும் இதை பத்தின விரிவான விளக்கம் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அதை விலக்கி, ஏன்னா கண்டிப்பா டவுட்ஸ் வந்து வரத்தான் செய்யும். நம்ம மேலோட்டமா தான் சொல்லியிருக்கோம், நிறைய வந்து ஹிடன் இருக்கு, அதை நான் சொல்லவே இல்லை. உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸை வச்சு நான் அடுத்தடுத்த வீடியோவில் அதை பற்றின கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் AJH. நன்றி.